ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிட்டிக்ஸ் மோன் 2 மூவிஸ் ரீசெண்டா ரிலீஸ் ஆன 2 தமிழ் டப்டு மூவிஸ் என்னங்கிறத இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா தங்க புதையல். 2025ல தமிழ் டப்ல யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்க கமர்ஷியல் ஆக்ஷன் காமெடி டிராமா மூவி. சுனில் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ கொரியர் ஆஃபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பல பிரச்சனை வரதுனால சொந்த ஊரை விட்டுட்டு வேற ஒரு ஊருக்கு போறாரு. அங்க யார் அம்மாவா நினைச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காரு. அங்க அவரோட தம்பிக்கு வரக்கூடிய பிரச்சனை என்ன, இதுக்கு நடுவுல தங்க சிலை ஹீரோ தான் கடத்தி வச்சிருக்கிறதா நினைச்சிட்டு வில்லன் பண்ணக்கூடிய அட்டகாசம் என்ன, இதுக்கு நடுவுல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை வச்சு ஆக்ஷன் டிராமா மூலியமா கமர்ஷியல் காமெடி காதலை எப்படி கலந்து சொல்லியிருக்காங்கிறத இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு பிலோ ஆவரேஜான தமிழ் டப்டு ஆக்ஷன் காமெடி டிராமா மூவி. 2018ல வந்த ஒரு தெலுங்கு மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சுனியோட பெர்ஃபார்மன்ஸ் நீட்டா இருந்துச்சு. அதை தாண்டி பல கேரக்டர்ஸ் எஃபோர்ட் போட்டு நல்லா நடிக்க பல இடத்துல ட்ரை பண்ணிருக்காங்க. தமிழ் டப்பிங் ஓகேஷா இருந்துச்சு. யூடியூப்ல எல்லாம் இருக்கனால டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படத்துல பல விஷயம் பல்ல காட்டிருச்சு. டெக்னிக்கலா படம் ஸ்ட்ராங்காவும் இல்ல, இம்ப்ரெசிவாவும் இல்ல. ஒரு பி கிரேடட் கமர்ஷியல் டிராமாவை தான் பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு அடல் கனெக்ட் இல்லைனாலும் கிளாமரிஷா நிறைய சீன்ஸை ஓவர்லோட் பண்ணி வச்சிட்டாங்க. காமெடி சப்ஜெக்டிவ் தான் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. கண்டென்ட், கேரக்டர், கிளைமேக்ஸ்னு ஃபோக்கஸ் பண்ணி தான் படத்தை கண்டிப்பா காப்பாற்ற முடிஞ்சிருக்கும். பட் அங்கேயுமே கோட்டை விட்டாங்க. ஸோ டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி பிலோ ஆவரேஜான மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. இந்த தங்க புதையல் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 4.2 அவுட் ஆஃப் 10. ப்ரெடிக்டபிளான கமர்ஷியல் காமெடி டிராமா மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய செகண்ட் மூவி என்னன்னு கேட்டீங்கன்னா கிரக் பார்ட்டி. 2018ல ரிலீஸ் ஆன தெலுங்கு மூவி தான் இது. இப்போ தமிழ் டப்டு வெர்ஷன்ஸோட யூடியூப்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. காலேஜ் காதல் காமெடி டிராமா ஸ்டைல தான் எடுத்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. செகண்ட் இயர்ல படிக்கக்கூடிய ஹீரோயினை ஊரே துரத்தி காதலிக்க ஹீரோயின் எப்படி இறந்து போனாங்க, ஹீரோயினோட சாவை வச்சு சொசைட்டிக்கு இவங்க என்ன கருத்துள்ள மெசேஜ் சொல்லியிருக்காங்க, ஹீரோ என்ன ரெசல்யூஷன் எடுத்து என்ன பண்ணாருங்கிறதெல்லாம் இந்த படம் பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தமிழ் டப்பிங்க கரெக்டா பண்ணிட்டாங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே பெர்ஃபெக்டா நடிச்சிருந்தாலும் படம் பெருசா ஒர்க் அவுட் ஆகல. காமெடி சப்ஜெக்டிவ் தான். ஒரு 50% கமர்ஷியல் காதல் காமெடி டிராமாக்கு தேவையான அத்தனை எலிமெண்ட்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணதுனால ஒரு ஆவரேஜ் தமிழ் டப்டு மூவிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. சாங்ஸுமே ஓகேவா தான் இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சிம்லர் ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா எஃபெக்டிவா நீட்டா தான் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஓவராலா படத்துல எதுவுமே பெருசா எஃபெக்டிவா ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. டிராமாவும் இம்பாக்ட்ஃபுல்லா இல்லாம போயிடுச்சு. எமோஷன்ஸ் இன்னுமே ஹைலைட் பண்ணியிருந்தா படம் ஒர்க் அவுட் ஆயிருக்குங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும்போது நீங்களே யோசிப்பீங்க. போர் அடிச்சா டைம் பாஸ்க்காக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த கிரக் பார்ட்டி மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 4.6 அவுட் ஆஃப் 10. இந்த 2 ரிவ்யூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் ஆச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you, love you all.